பொதிகை சென்னை தொலைக்காட்சியில் சேர்ந்து 20 வருடங்களானதும் விருப்ப ஓய்வு பெற்று வேறு தொழில் செய்ய முயற்சித்து வெட்டியாக இருக்கும்போது நண்பர்களை சந்திக்கலாமா என்று தோன்ற தனியாக நண்பர்களை சந்திக்க நேர செலவும் பண செலவும் அதிகரிக்கவே அவர்கள் அனைவரையும் ஓரிடத்திற்கு வர சொல்லி சந்திக்கலாமே என்று ஆரம்பித்ததுதான் இந்த நண்பர்கள் சந்திப்பு பொதிகையின் சங்கமம். ஆரம்ப காலத்தில் வெறும் 10 பேர் மெரினா கடற்கரை காந்தி சிலை அருகில் சந்தித்து அளவளாவி இலவசமாக கிடைக்கும் கடல் காற்றை ரசித்து எடுத்துச் சென்ற மேரி பிஸ்கட்டையும் கோகோகோலாவையும் அருந்திவிட்டு வருவது வழக்கம். நான், நண்பர்கள், ஷெரீப், சுதாகர், சண்முகநாதன் 4 அணி ஆரம்பித்த இந்த சந்திப்பு நாளடைவில் 10-20 பின்னர் 30 பெருக ஆரம்பித்தது. மெரினாவிலும் சில கட்டுப்பாடுகள் வர பெரிய இடமாக பார்த்து சந்திப்பை விஸ்தாரமாக நடத்தி மேரி பிஸ்கட்டிலிருந்து மாறி டிப்பனுக்கு சென்றோம். நண்பர்கள் பலர் பணி ஓய்வு பெற்று வர இந்த சந்திப்பு சங்கமம் வாழ்வில் இன்றியமையாததாக மாற ஆரம்பித்தது. ஓய்வு பெற்றதினால் அதிக நேரம் நண்பர்களுடன் செலவழிக்க முடிந்தது. மெல்ல மெல்ல டிப்பன் உணவாக மாறி வாழை இலை போட்டு உணவு பரிமாற ஆரம்பித்தோம். இதற்காக பிரத்யேகமாக யாரிடமும் எந்த பணமும் கேட்கவில்லை. அவர்களாக சில பேர் கொடுத்தது போக மீதியை நாங்கள் பங்கு போட்டு செலவு செய்தோம். வயது மூப்பின் காரணமாகவும் காலத்தின் கட்டாயம் பலர் உடல்நலம் குன்றி சந்திப்பில் வர இயலவில்லை. நண்பர் ஷெரீப் 2 ஆண்டுகள் படுத்த படுக்கையாக பிரத்யேகமாக 2 முறை சந்திப்பை அவருடைய வீட்டிலேயே வைத்துக் கொண்டோம். இயற்கையின் பேரிடராக கொரோனா தாக்கத்தில் நண்பர்கள் பலர் நம்மை விட்டு பிரிந்தார்கள். சந்திப்பில் தொய்வு. ஒருங்கிணைப்பில் இருப்பவர்களும் உடல் நலம் குன்ற 4 ஆண்டுகள் இடைவெளி. 2020க்கு பிறகு இப்பொழுது 2022 ஆந்திரா கிளப்பில் சந்திப்பு ஏற்பாடு செய்தோம். 4 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்க ஆவலாய் அனைவரும் திரண்டு வந்தனர். நல்ல அறுசுவை உணவோடு மனதிற்கு இதமாக அமைந்தது இந்த சங்கமம் சந்திப்பு.